வணக்க நண்பர்களே. குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் விட்டுட்டாங்க. அதாவது என்னைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான மெமோவும் விட்டுட்டாங்க. சரிங்களா? இப்போ சில பேருக்கு சர்டிஃபிகேட்டில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது தப்புனா அப்லோட் பண்ணாமல் விட்டது, மிஸ்டேக் பண்ணது எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம மாணவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும். சரி, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்போ இவங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு சமிக்கையை காட்டுது. என்ன சமிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எலிஜிபிளே இல்லாமல் ஒரு சில போஸ்ட்டுலாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க போல். சில பேர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்க எலிஜிபிளே இருக்காது. அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். டைப்பிஸ்ட்டில் அவங்க ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்டே இருந்திருக்காது. ஆனால் அவங்களாம் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ அவங்க அந்த மாதிரி ஆள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சர்டிஃபிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எலிஜிபிள் பர்சன் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமலே விட்டுட்டுருக்கிறாங்க. இப்போ இவங்க மறுபடியும் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு குறைவு தான். அவங்க இருந்தால் கண்டிப்பாக நல்லா கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லாதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டாங்க. சரிங்களா? அதனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். நமக்கு இன்னும் ரேங்க் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100ல் இருக்கேன் அப்படின்னா, இதில் இடையில இருக்கவங்க ஒரு 3, 4 பேர் வச்சிங்கன்னா போயிட்டாங்கன்னா, நமக்கு அந்த ரேங்க் குறையும். அப்படியே நமக்கு ஒரு 3 பேர் போயிட்டாங்கன்னா நம்ம 97ல் நிற்போம். அதனால் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அதே போல் ஃபாரஸ்ட்டுக்குமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம டேட்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அது எல்லாருக்குமே தெரியும். காமனாக நடக்கக்கூடிய விஷயங்கள். 22ஆந்தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ முடியுது எல்லாமே அவங்க வெப்சைட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? மெமோ வராதவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெமோ வந்திருக்காது. இப்போ மெமோ வராது, நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஏன் அவங்க மெமோ வரலைன்னா, உங்களுக்கு அந்த ரேஷியோவில் வந்திருக்காது. இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அடெண்டம் போட்டு ஒரு 41 வேகன்சி ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பலமுறை. அதாவது கொஞ்சம் குறையிறதுலாம் போட்டுக்குவாங்க. ரேஷியோவில் குறையும் போது, உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்னா, அப்போ 3 பேர்னா ஒரு 1.5% ஒரு 1.5 நபர் தான் மார்க் எடுத்துருக்காங்க. அதாவது 1.5% தான் உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 போஸ்ட் போடணும். நல்லா புரிஞ்சுங்க. 1.5% அதாவது 1.5 நபர் 3 பேருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு 3 பேர்னா 1.5 நபர் மட்டும் தான் எலிஜிபிள்னா, அப்போ அந்த இடத்துல 2 போஸ்ட் கொடுக்கணும். அதுக்கான இடத்துல மட்டும் நமக்கு அவங்களே கொஞ்சம் வேகன்சி போட்டு பண்ணுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 41 பண்ணியிருக்காங்க. இதுலேயே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. போஸ்ட் நிறைய மாறி இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் கிடையாது. ஆர்சிலேருந்து, வாட்ச்மேன்லேருந்து, ஓஏலேருந்து ப்ரமோஷன் வந்திருப்பாங்க. அவங்க ஜேயாக போவாங்க. ஏற்கனவே இருக்க ஆக்சுவல் வேகன்சி காமிச்சிருப்பாங்க. காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வேகன்சி இருந்திருக்கும். இப்போ இந்த காலம் போனதுனால இழுத்துட்டே வந்ததுனால இப்போ நமக்கு இழுத்துட்டு சொல்ல முடியாது, கொஞ்சம் வேகமாக முடிச்சிருக்காங்க. இந்த முறை பரவாயில்ல தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கும். இப்போ ஒருத்தர் ஆஃபீஸில் ரெக்கார்டு கிளர்க்காக இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜேஏ வரும், ஜூனியர் அசிஸ்டன்ட் வரும். அவர் என்ன செஞ்சிருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்சிலேருந்து ஜேஏவை ஜாயின் பண்ணியிருப்பார். அப்போ அங்கே ஒரு போஸ்ட் குறைஞ்சிருக்கும். ஒரு துறையில் 10 போஸ்ட் இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் ஒரு ஆர்சி ஒருத்தர் ஜேஏ வர்றாருன்னா அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிலேருந்து ஜேஏ ப்ரொமோட் ஆகிடாருன்னா அங்கே வேக்கண்ட்டு குறைஞ்சிரும். சரிங்களா? இப்படி தான் நடந்திருக்கும். வேறு மாதிரியான போஸ்ட் மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பல்சனேட் சொல்லுவாங்க. அதாவது வாரிசு கோட்டான்னு சொல்லிட்டு, இந்த வாரிசு கோட்டாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. இப்போ அதனால் நமக்கு இந்த போஸ்டிங் மாறி இருக்கும். சரிங்களா? எது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ போஸ்டிங் இப்போ வந்துடுச்சு. நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 21லேருந்து ஆரம்பித்து 17 வரைக்கும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ, அதுக்கப்புறம் இது ஃபாரஸ்ட் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கிளியர் கட்டாக ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டே அவங்க விட்டுருந்தாலும் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். இவங்க கொஞ்சம் லைட்டாக எனக்கு இன்னும் டிசம்பர்லேயே முடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு மெமோ அனுப்பிச்சிருக்காங்க. மெமோ அனுப்பிச்சு ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. ஆனால் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்து நம்ம படிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை நம்ம கொடுக்கும். மெமோ வராதவங்க கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அட்லீஸ்ட் மெமோவாக வந்துக்கலாமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. மெமோ வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேலை கிடைச்சா மட்டும் அது ஒரு இது சக்ஸஸ்ஸு. வேலை கிடைக்கலாம், அது வேஸ்ட்டு தானே. எல்லாம் 2 பேரும் ஒன்று தானே, 0 தானே. அதுதான் நம்ம யோசிக்கணும். அவருக்கு மெமோ வந்துச்சு, எனக்கு மெமோ வரல அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது. வேலை கிடைச்சா தான் கன்ஃபார்ம். வேலை கிடைக்காதவர் மெமோ வராது. 2 பேரும் ஒரே கேட்டகரி தான், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் படிக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு இவங்களை பாருங்கள்.
இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு மெமோ வந்திருக்குது. என்னைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 10/2/2025. சொன்னாங்க, என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் வருமா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, நமக்கு தெரியுது. அவன் மியூட் பண்ண மாதிரி அமைதியாக இருந்தேன். பார்க்கலாம் இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொல்லலைன்னா, இவங்களுக்கு வராதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க எம்பிசி கேட்டகரியில் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 தாண்டி போயிடுச்சு இவங்களுக்கு. இப்போ 2000 தாண்டி போனால் ஜேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால நம்ம அமைதியாக விட்டாச்சு. வீடியோ போடுறதுக்கான நிறைய காரணம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காரணம். நிறைய பேருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், அதை அவங்களால எடுத்துக்க முடியாது. ஆனால் இருந்தாலுமே நான் யோசித்தேன், நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு வாய்ப்பு உங்களை விட்டு போயிருக்கு, அவ்வளோதான். வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு அர்த்தம்லாம் கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் வந்து அதை பயன்படுத்திக்கணும், உள்வாங்கிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டா எங்கே தொலைக்கிறோமோ அங்கேருந்து தான் நம்ம தேட ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல போய் தேடினா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த வேலைக்கு வரணும், குரூப் 4 உள்ள நுழைய நினச்சிட்டா இது இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இந்திய விவசாயம் மாதிரி தான். பருவக்காட்டின் சூதாட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. இந்த சூதாட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் போராடுங்க. கண்டிப்பாக போராடினீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது பெரிய நம்ம எப்போ சொல்லக்கூடிய பெரிய கண்டுபிடிப்போ ஒரு அறிவியல் ஆராய்ச்சியோ கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் நல்லா குறைச்சிட்டாங்க. அதனால நீங்கள் உங்களால் முடியும். தொடர்ந்து போராடுங்க, நல்லா படிங்க. இந்த கிட்டத்தில் வந்துட்டீங்க, அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் தான். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்கள் ஓடுறது அதிகம் திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க. சரிங்களா? இப்போ நம்ம யாரெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நான் அந்த சொல்லக்கூடிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்ம டோட்டல் வேக்கன்சிக்கும் இதுக்கும் கால்குலேஷன் வராது. அதாவது ராங்கான ஒரு கால்குலேஷனாக வரும். நான் சொல்கிற இந்த ஃபிகருக்கும் மொத்த டோட்டல் வேக்கன்சிக்கும் மேட்ச் ஆகாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். இது வந்து மாறக்கூடியது. அதனால வந்து இது நீங்கள் மொத்தமாக கூட்டி பார்க்காதீங்க. குறைச்சலாக இருக்கும். நான் போடுறது குறைச்சலாக இருக்கும். அதை தாண்டி தான் இருக்கும். சரிங்களா? இது நான் சொல்கிறத விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும், சொல்லி குறைவாக இருக்காது. அந்த ரேங்கில் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ யாருக்கெல்லாம் கிடைக்குன்றதை நான் சொல்லிடுறேன். மீண்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த வேக்கன்சி இந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு டேலி ஆகாது. சரியா? டேலி ஆகாது. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். பிசி கேட்டகரியில் ஒரு 1965 வரைக்கும் போகும். சரிங்களா? 1965 ரேங்காக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே ஜூனியர் ஸ்டூடெண்ட்டில் எம்பிசி நீங்கள் பாருங்கள், 1516 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. 1516. இப்போ இவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது, இவங்க வந்து 2000 தாண்டிட்டாங்க. அதுதான் நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னோம். சரிங்களா? இந்த எம்பிசி வந்து 1516. எஸ்சி எஸ்சிஏல 943 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. 943 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் எல்லாத்தையும் சேர்த்து அந்த சீட்லாம் போயிட்டு கவர் பண்ணா. சரிங்களா? நீங்களே வந்து பிசிக்குள்ளே சொல்லிட்டாரு, அப்போ ஜென்ரலில் இது கூட்டினா வந்துருக்கணும், அப்படி கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள், எஸ்டியில் வந்து 60 வாய்ப்பு இருக்கிறது. ஜேஏவில் 60 ரேங்க் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனல் ரேங்கில் 60 வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 223 வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன். இதுக்காக தான் நான் வந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மோரர்லெஸ் போட்டு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்லணுன்றதுக்காக, சும்மா வெறுமனே வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணி டைம் எடுத்து நான் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. மறுபடியும் ஜூனியர்ஸ்னு சொல்கிறேன். பிசியில் வந்து 1965, எம்பிசியில் 1516, எஸ்சி எஸ்சிஏல 943, எஸ்டியில் 60, பிசிஎம்மில் 223. சரிங்களா? இப்போ இந்த கேட்டகரி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதில் ஒரு 10-20 ரேங்க் தான் முன்ன பின்ன இருக்கும். அதாவது இன்னொரு 10 ரேங்க் சேரலாம், 20 ரேங்க் சேரலாம். அதிகபட்சம் 20, அதுக்கு மேலே தாண்டாது. அது கூட பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசியில் மட்டும்தான் சேரும். மற்றத்தில் சேரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய, அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் நாள் ரொம்ப லேட்டாக வருது, பின்னாடி வருதுன்னா கூட நீங்கள் கவலைப்படுறதில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கடந்த கால வரலாறு அதுதான் சொல்லுது. எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பின்னாடி வரைக்கும் நமக்கு வேலை இருக்கும். சரிங்களா? அடுத்தது டைபிஸ்டில் பாருங்கள். டைபிஸ்டில் பொறுத்த வரைக்கும் அதாவது பிசியில் 1267, 1260, நல்லா கேட்டுங்க, 1267. எம்பிசியில் 863, எஸ்சி எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 475, எஸ்டியில் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வச்சுங்க. ஏன் நான் டைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் அப்புறமா சொல்கிறேன்.
அதே போல் பிசிஏவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 98 சரிங்களா. எஸ்சிஏல பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், 475 சொன்னேன். இது 520 30 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் இவங்களுக்கு வந்து எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இதில் ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சிஏ எஸ்டியில் நிறைய இருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ்டியில் கூட நமக்கு அதாவது ஜேஎல் இருக்கிற அளவு கூட இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜேஎல் என்ன சொன்னேன்னா 60 சீட்டு கிடைக்கும்னு சொன்னேன் எஸ்டிக்கு. அதே ரேஞ்சில் இதை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஷார்ட் ஃபால் வேகன்சியில் காமிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2300 மாதிரி வருது நமக்கு. மற்ற கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சியெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு 300 சீட் எக்ஸ்ட்ரா வருது. அதாவது டோட்டல் வேகன்சியில் 2300 தான் வந்து சாதா இருக்குது. மீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி ஒரு 300 கிட்ட இருந்துச்சு, 350 கிட்ட இருந்துச்சு சரிங்களா. எனக்கு சரியாக அதோட டேட்டா இல்லை என்கிட்ட. ஆனால் இருந்தாலும் ஒரு 300க்கு மேலே இருந்துச்சு ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி எஸ்டிஏல சரிங்களா. அடுத்தது நம்ம ஸ்டெனோ பார்க்கலாம். ஸ்டெனோவில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 256 மறுபடியும் கேட்டுங்க. பிசிக்கு 256, எம்பிசிக்கு 207, எம்பிசிக்கு 207, எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 124, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10, பிசிஎம்ல ஒரு 30 சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி போட்டேன். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு கிளாஸில் வரவங்க ஒரு 2% 3% கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் போக தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்க எந்த ஒரு டேட்டாவுமே உங்களுக்கு வந்து டேலி ஆகாது சரிங்களா. இதில் நான் சொன்னதுல ஒரு 10 ரேங்க் 20 ரேங்க் நீங்கள் பின்னாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிக்கலாம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இது வேறு வழி கிடையாது. நான் ரொம்ப யோசிச்சு கால்குலேஷன் பண்ணி நான் போட்டிருக்கேன் சரிங்களா. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% இது கரெக்டாக இருக்கும். ஒரு 10% தான் சேஞ்சஸ் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரேங்க்லேருந்து பின்னாடி போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 100 வரைக்கும் சொல்லியிருக்கேன், நீங்கள் 110 வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதில் குறையதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது சரிங்களா. நீங்கள் நான் சொன்ன ரேங்க்கில் நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நான் சொன்ன ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு 10 சீட் நான் சேர்த்துலான்னு என்ன சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை எப்படியெல்லாம் மாறும்னு பார்க்கலாம். ஸ்டெனோவை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க டைப்பிஸ்டில் தான் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க ஜேஎல் அவங்களுக்கு ரோலே கிடையாது சரிங்களா. நான் ரேங்க் ஒரு டாப் லெவலில் எடுத்தவங்கள நான் கேட்டுட்டேன். அதனால அவங்க வந்து பெருசாக இதில் கிடையாது. ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் இதில் வரல சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இவங்க வந்து டைப்பிஸ்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் டைப்பிஸ்ட் வந்து ஜேஎல் அவங்க வந்து ஒரு நல்ல டாப் லெவலில் எடுத்திருப்பாங்க, பிசி எம்பிசியில் எடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்து வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வந்து ஸ்டெனோவுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது டாப் லெவலில் இருக்கிற அதாவது டைப்பிஸ்ட்டு ஜேயில் இருப்பாங்க, டைப்பிஸ்டில் இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா துறை தான் இவங்களுக்கு கணக்கு. அதே போல் கவுன்சிலிங்கில் ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்ட் தான் சரிங்களா, எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஜேஎல்லையும் ஒரு டைப்பிஸ்ட்லேயும் டாப் லெவலில் இருக்கார், ரெண்டுலேயுமே டாப் லெவலில் இருக்காருன்னா அவருக்கு துறை தான் வந்து பெரிய அளவில் இருக்கும் சரிங்களா. பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு டாப் லெவலில் ஒரு துறை கிடைக்குதுன்னா அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா அவர் டாப் லெவலில் இருக்கிற துறை தான் எடுக்க ஆரம்பிப்பார். அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் போயிட்டு ஒரு மிடிலோ ஒரு பார்டரோ இருக்கிற துறையை அவர் எடுக்க மாட்டார். எதனால அவருக்கு அது ஸ்கோப் இருக்காது. கிட்டத்தட்ட ஜேஏவும் பார்த்தீங்கன்னா ஜேஏவும் டைப்பிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான், ப்ரொமோஷனும் ஒரே சேம் தான். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா துறை எப்படி இருக்குதோ அதை பார்த்து முடிவு பண்ணியிருக்காரு சரிங்களா. எதை பற்றியும் வேலையை பற்றி கவலைப்பட மாட்டார். அவரோட எண்ணம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா துறையாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டத்தில் இருக்கிறது தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி துறைகள் இருந்துச்சுன்னா அவங்க அதை எடுத்துருவாங்க. விஓவில் பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் நமக்கு தெரியும் சரிங்களா. விஓவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ கம்பேரிசன் இருக்குது. நம்ம அதுக்கான வீடியோ தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸ் சொல்கிறேன். ஒரு 400-500 போஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு 500 போஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்லேயும் சரி ஜேஏலும் சரி பெரிய லெவலில் ஒரு மாறும், மைக்ரேஷன் ஆகும். அடுத்தது நம்ம கவுன்சிலிங் டேட்டா மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எப்படி என்னென்னலாம் மாற்றுன்னு பாருங்கள். 1 துறை, 2வது மாவட்டங்கள், 3வது பெண்கள் அவங்களுக்கு செக்யூரான ஏரியாவை பார்ப்பாங்க சரிங்களா. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆப்ஷன்ட்டை பார்க்கணும். ஆப்ஷன்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேயில் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே போல் ஒரு டைப்பிஸ்ட்டும் ஒரு ஜூனியரிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வித்தியாசம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் தான் வந்து ஒரு கொஷின் 2 கொஷின்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜேயில் ரொம்ப ஒரு போட்டி காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஆனால் டைப்பிஸ்டில் அந்த அளவுக்கு இருக்காது சரிங்களா. அப்போ அவர் டாப் லெவலில் இருந்தாருன்னா இங்கே வந்து ஈஸி, இங்கேயும் பயங்கரமாக டாப் லெவலில் போயிடுவார். அப்போ அவர் நினைக்கிற துறை எடுப்பார். அப்போ இது 2ல் மைக்ரேஷன் ஆகும். அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ ஜேஏ வந்து டைப்பிஸ்டில் எடுத்தாருன்னா
அங்கே ஜேஏவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் சொன்ன ப்ரெடிக்ஷனில் ஒரு ரேங்க்கு நம்ம கூட்டிக்கலாம். அதே போல் ஆப்சண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சர்டிஃபிகேட் என்ஓசி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டா அவருக்கு இப்போ வாங்கிட்டு இருக்க சேலரி ஓகேவாக இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்கும். வேணாம் இந்த துறையெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு மனமாற்றம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு அவர் நல்ல டாப் லெவலில் இருக்கார், வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அவர் வரல அப்படின்னா அது ஆப்சண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு போஸ்ட் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கிற மாதிரி, அதாவது ரேங்கில் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வருவீங்க. ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4வது நாள், ஒரு 5வது நாள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் மினிமம் குறைஞ்சபட்சம் 4வது நாள்லேருந்து தான் ஆப்சண்ட் ஆரம்பிக்கும். நான் என்னுடைய கணக்குப்படி. சரிங்களா? ஏன்னா ரொம்ப வேலையில் இருக்கவங்க ரொம்ப டெப்த்தாக படிப்பாங்க பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் உங்களுக்கு ஒரு 4வது நாள் 5வது நாள் அந்த ரேஞ்சில் தான் அவங்க ரேங்க் இருக்கும். அவங்களுடைய நல்ல மார்க் எடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் எடுத்துக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. சரிங்களா? அதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாதீங்க. நான் இருக்கிறது பொதுவான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல விஷயம், நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துறையை வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ டைபிஸ்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஜேஎல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொந்த மாவட்டம் கிடைக்குதுன்னா அவர் என்ன பண்ணுவார், அதை எடுத்துருவார். இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். இதுதான் வந்து நம்ம இது அப்படியே ஆக்சிலேஷன்லேயே இருந்துகிட்டே இருக்கும். இப்படி போவோம் அப்படி போவோம். இதை நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. அது எப்படி சொல்கிறதுனா அந்த காற்று அடிக்கிற வேகத்தில் போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு வதந்தி காலமும் இந்த மாதிரி இந்த துறை எடுத்தால் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு துறையுமே வந்து அப்படி கிடையாது. எல்லாம் மாறிடுச்சு. நிறைய கொரோனா டைமில் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன ஆளுங்க வேலைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இருக்கிறது ஒரு சில துறைகள் இருக்குது. அந்த துறைகள் பற்றி நான் இப்போ கம்பேரிசன் போட போகிறேன் அடுத்த வீடியோ. அதில் நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷனிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், 4வது நாள்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற ரேங்க் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஆப்ஷனிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். நான் எதிர்பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜேயில் ஒரு 200 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். நான் ஆப்ஷனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். டைபிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கூட நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதில் டைபிஸ்டில் ஓரளவுக்கு மார்க் வந்து ஜேயோட கம்மின்றதால நிறைய பேர் எதிர்ப்பாங்க, ஓரளவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அதனால ஒரு 400 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். 400 கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு 300 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதே போல் ஃபாரஸ்ட் பாருங்கள். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா பிசிக்கல் நல்லா பண்ணணும். பிசிக்கல் நல்லா பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஃபாரஸ்ட்டை பற்றியா இப்போ பேசலாம். இப்போ ஜேஏ டைபிஸ் ஒரு கிளியர் கட் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ஃபாரஸ்ட்டு போய் நிற்கலாம். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசிக்கல் நல்லா பண்ணணும். அதில் கட் ஆஃப் இருக்கணும். மோஸ்ட்லி அவங்க சொல்லிடுற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்யக்கூடியதாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா பிசிக்கல் நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஜேஏ டைபிஸில் இருக்கணும். இப்போ எந்த காரணத்தை கொண்டும் ஃபாரஸ்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நல்ல மார்க் எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது பிசிக்கல் நல்லா பண்ணோம்னா ஆச்சு. அதாவது அதில் ஒரு டவுட், ஒரு ஆஃப் மைண்டு தான் அது. ஏன்னா நம்ம பிசிக்கல் அப்புறமா தான் நடக்குது. அப்போ நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா சப்போஸ் பிசிக்கல் நம்ம விட்டுனா வேலையே போயிடும். ஆனால் இதில் கிடைக்கிற வேலையை என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட இதில் லோயஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் வேலை தான். அதையே என்ன பண்ணுறோம்னா எடுத்துட்டு விட மாட்டாங்க. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா அது வந்து ஒரு கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு வேலை ஃபாரஸ்ட் முன்னாடியே நடத்திருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பாட்டில் இருக்காங்க, சேல்ஸ்மேன் வேலைலாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் நுழைஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதில் ஜேஏ டைபிஸ்டில் எல்லாம் எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வரவே மாட்டாங்க. அதனால நமக்கு ஜேஏ டைபிஸ்டில் இருக்கிறவங்க பெருசாக நெருக்கடி கொடுக்கவே மாட்டாங்க. ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு போட்டி. நீங்கள் பிசிக்கல் நல்லா பண்ணலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. அதே போல் ஜேஏ டைபிஸ்ட் ஸ்டெனோ இதில் பாரில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்க கிடைக்கலாம். அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட்லாம் வந்து போட்டி போடுவாங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்கிறது நடக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே ஒரு இதுவாக இருக்கும். கிராமப்புற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட்டில் அவர்களுக்கு நல்லாவே வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நெருக்கடி இல்லைன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லக்கு தான் இது. எப்படின்னா இவங்க கன்ஃபார்ம் வேலை வாங்கி ஆகணும், அதில் கன்ஃபார்ம் கிடையாது. நான் இப்போ உதாரணத்துக்கு ஜேயில் போய் எடுக்கிறேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு பார்டர் டிபார்ட்மெண்ட் கிடைக்குது. நான் என்ன பண்ணுறேன், இல்லை எனக்கு நான் ஃபாரஸ்ட் தான் எடுப்பேன், நான் ஃபாரஸ்ட் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா அது ஏதாவது ஆகி போச்சு, கட் ஆஃப் வரல, பிரச்சனை இருக்குது, இல்லை நடக்காமல் போச்சு, கை கால் ஏதாவது வலி எடுத்துக்குது, ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஏ டைபிஸ்டில் ஸ்டெனோவில் இருக்கிறவங்க ஃபாரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறவங்க தான் போட்டி. அதனால் நீங்கள் பிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். அது துறையை பற்றி ஒரு கம்பாரிசன், ஒரு 10-15 துறையை பற்றி போட்டு ஒரு கம்பாரிசன் போட்டு ஒரு வீடியோ போடுறேன்.
துறையை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல. பொங்கலுக்கு முன்னாடி உங்களுக்கு நமக்கு மெமோ வந்தவங்க, வராதவங்க ஒரு உத்வேகமா எடுத்துக்கங்க. சரிங்களா? மெமோ வந்த எல்லாருக்குமே வேலை கிடைக்க போறது கிடையாது. அதனால நீங்க கவலைப்படாம இருங்க வராதவங்க. என்றும் நம்பிக்கையோட இருங்க. நானும் உங்க கூட தான் இருப்பேன்.